ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த அம்மாவினுடைய வாக்கினை நீ அவசரப்பட்டு தள்ளிவிடக் கூடாது. ஏனென்றால் இன்று உன் அம்மா நான் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி ஒரு பேரதிர்ஷ்ட செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் பேரதிர்ஷ்ட மாற்றத்திற்கான நேரத்தை குறித்து கொண்டுதான் வந்திருக்கின்றேன். நான் சொல்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கப் போகின்றது. என் பிள்ளையே, இந்த அற்புதத்தை கண்டு உன்னுடைய மனம் மகிழ்ச்சியடைய போகின்றது. உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகின்றது. என் குழந்தையே, இனி நடந்து கொள்கின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ கண்டு மகிழ்ந்த மனமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எப்போது நமக்கான சந்தோஷம் கிடைக்கும் என்று நீ ஏங்கி தவித்த என் பிள்ளைக்கு இப்பொழுது அந்த சந்தோஷம் முழுமையாக கிடைக்கப் போகின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சூழ்நிலையில் இருந்தும் என் பிள்ளை தப்பித்து வர முடியாமல் நீ ஏங்கி நின்றதும் உன் மனம் வருத்தப்பட்டு நின்றதும் எனக்கு நன்றாக தெரியும். இவையெல்லாம் கடந்து இனி உன் வாழ்க்கையில் நல்லதே நான் நடத்தி கொடுக்க போகின்றேன். எத்தனையோ பிரச்சனைகள் எல்லாம் முடிவடைந்து அப்பா என்று நீ மூச்சு விடுவிடுகின்ற இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையே தொடர்ந்து வருகின்றது என்றால் இவை எல்லாவற்றிற்கும் தீர்வினை கொடுக்கக்கூடிய அதிசக்தி வாய்ந்த நாளாக உனக்கு நாளைய தினம் மாறப்போகின்றது. நான் உனக்கு குறித்து வைத்திருக்கின்ற இந்த நாளானது உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நான் சரி செய்ய போகின்றேன். அது என்னென்ன என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனமகிழ்ச்சி அடைவாய் என்பதை உன் அம்மா நான் சொல்கின்றேன். எவ்வளவு பெரிய மாற்றங்களை எல்லாம் உனக்கு ஏற்படுத்த போகின்றேன் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக என் பிள்ளையே, உனக்கு இதைவிட சந்தோஷம் உன்னுடைய மகிழ்ச்சியில் வேறொன்றும் இல்லை. நாளை உனக்கு உதவி செய்யக்கூடியவர் யார் என்றும் அவருடைய புகைப்படத்தோடு உனக்கு காண்பிக்க வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, எவ்வளவுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தாலும் உன்னை அதிலிருந்து மீட்டெடுக்க தெய்வமும் உன்னோடு தான் பயணித்து கொண்டிருக்கின்றது. சில பிரச்சனைகள் வாழ்க்கையில் வந்தால்தான் அதற்கு பிறகு கிடைக்கின்ற ஒரு தெளிவு நல்லபடியாக இருக்கும். ஒவ்வொரு பிரச்சனைகளும் ஒவ்வொரு விதமான சூழ்நிலையிலிருந்தும் உன்னை நிச்சயமாக மீட்டு கொண்டு வரும். எவ்வளவு கஷ்டங்களை தாண்டி வந்த நீ இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் ஒரு பிரச்சனைகளே அல்ல என்று எண்ணி இதிலிருந்து நீ நிச்சயமாக மீண்டு வந்து விடுவாய். என் பிள்ளையே, சந்தோஷத்தை அனுபவிக்க வேண்டிய காலகட்டம் உன் வாழ்க்கையில் வந்து கொண்டிருக்கின்றது. அதிலும் இந்த தாயானவள் என்னுடைய அன்பினை பெற்று நீ அதன் மூலமாக சந்தோஷத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ளப் போகின்றாய். என் குழந்தையே, யார் என்ன நினைத்தாலும் நாளை உனக்கு கிடைக்கப் போகின்ற வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. நாளை உன்னுடைய சந்தோஷத்தை யாருமே குறுக்கிட்டு தடுக்கவும் முடியாது, நிறுத்தவும் முடியாது என்பதனை புரிந்து கொள். உனக்கான வெற்றியினை நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. என் பிள்ளையின் வாழ்க்கையில் நீங்காமல் இருக்கின்ற சோகங்கள் எல்லாம் நாளை உன்னை விட்டு விலகி ஓடும். நீ எதிர்பார்த்த சந்தோஷம் உனக்கு நிச்சயமாக நிலைத்து நிற்கும். என் செல்ல பிள்ளையே, பலவிதமான மாற்றங்களிலிருந்து நீ வெளிவர துடித்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா? எத்தனையோ திருப்பங்களை கண்டு வேதனைகளை கண்டு நீ துவண்டு விழுகின்ற நேரத்தில் இந்த தாயானவள் உன் கண்களில் பட்டிருப்பது மட்டுமல்லாமல் உனக்கான நல்ல நேரத்தையும் நான் கொண்டு வந்திருக்கின்றேன். என் செல்ல குழந்தையே, உன் மனது படுகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களுக்கும் யாரையும் இனி நீ குறை சொல்லவே கூடாது. யாரிடத்திலும் எந்த ஒரு விஷயத்தையும் நீ தேடாதே. உனக்குள் தான் எல்லாமும் இருக்கின்றது. நிம்மதியும் சரி, கஷ்டமும் சரி என் குழந்தையே, துன்பங்களும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, எல்லாமே உனக்குள் தான் இருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டு இன்று ஒரு நாள் மட்டும்தான், இன்று ஒரு நாள் இரவு மட்டும்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. உன்னுடைய கஷ்டங்கள் இன்றோடு உன்னை விட்டு முறிந்துவிடும். என் குழந்தையே, என்
வேளையே நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் அதிசயத்தை நான் நடத்தப் போகின்றேன். நான் இனிமேல் இது இல்லை என்று உன்னிடத்தில் சொல்ல மாட்டேன். அம்மா தரமாட்டேனா என்று இனி நீ நினைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. ஏனென்றால் நாளை அத்தனை பெரிய அதிர்ஷ்ட நாள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்க குழந்தையே, நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போவது யாராக இருக்க முடியும்? என் பிள்ளையே, அத்தனை தெய்வங்களின் ரூபமாக விளங்கக்கூடிய மகாவிஷ்ணு உன்னுடைய இல்லத்திற்கு நாளை வந்து உனக்கான ஆசிகளை வழங்குவார்கள் என்பதனை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, உனக்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்களை கொடுக்கக்கூடிய நாளாக நாளைய நாள் இருக்கும் என்பதையும் மறந்து விடாதே. ஒவ்வொருவருக்கும் பிரச்சனைகள் வரும்போது எல்லாம் துவண்டு போய் விடுகின்றோம். மனதில் வேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு உன்னுடைய முகத்தில் இருக்கின்ற அந்த சிறு சிறு புன்னகையில் இருக்கின்றது என்பதனை அந்த நொடி உனக்கு நினைவிற்கு வந்துவிட்டால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் உன்னை விட்டு காணாமல் போயிருக்கும். என் செல்ல குழந்தையே, கஷ்டமும் துன்பமும் தொடர்ந்து வரும் பொழுது இந்த நொடி இந்த பிரச்சனைகளை எல்லாம் கடந்து உன்னால் வாழ முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு ஒரு சிறு புன்னகையை உன்னை பார்த்து நீயே கண்ணாடிக்கு முன் நின்று சிரித்து பார். நிச்சயமாக என் பிள்ளையின் மனதிற்குள் ஒரு மிகப்பெரிய மாற்றம் வந்துவிடும். இந்த நிலையையும் நம்மால் கடந்து செல்ல முடியும் என்ற மனதைரியம் வரும். இந்த நொடியையும் நம் வாழ்க்கை கடந்து போகும். இது நமக்கு நிரந்தரமல்ல என்கின்ற உணர்வு உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும். என் பிள்ளையால் எந்த ஒரு விஷயத்தையும் இதையெல்லாம் சாதிக்க முடியும். என் குழந்தையால் இந்த விஷயத்தை நிச்சயமாக முடித்து நிமிர்ந்து நிற்க முடியும். என் குழந்தையே, உனக்கான நன்மைகளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும். இன்றைய நாள் மட்டுமே உனக்கு பாக்கி இருக்கின்றது. நாளைய நாளில் உனக்கு அவதார புருஷனாக மகாவிஷ்ணு பெருமாள் உனக்கு உன் வீட்டிற்கு வரப்போகின்றார். அது மட்டுமல்ல, அவர்களோடு ஒன்றல்ல இரண்டல்ல அத்தனை தெய்வங்களும் உன்னுடைய வீட்டிற்குத்தான் வரப்போகின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அத்தனை தெய்வங்களின் ஆசைகளும் உனக்கு ஒரு சேர கிடைக்கப் போகின்றது. அத்தனை தெய்வங்களும் வேறு எங்கும் செல்லாமல் உன் இல்லத்திற்கு வந்து உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கி செல்வார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. யார் நினைத்தும் இங்கு யார் வாழ்க்கையிலும் கஷ்டங்களை கொடுக்க முடியும் என்று நீ எண்ணினால் உன் வாழ்க்கை இன்று உன் கையில் இருந்திருக்காது. நீ தெய்வத்தின் துணையை நாடியதால் தான் இது போன்ற தீய எண்ணங்களை கொண்ட மனிதர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலகி சென்று இருக்கின்றார்கள் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். என் தங்கமே, நாளை உன் இல்லத்திற்கு வருகின்றவர்களின் புகைப்படத்தை இதற்கு மேலும் நான் காண்பிக்கத்தான் வேண்டுமா? என்ன என் பிள்ளையே, நீ வணங்கிய அத்தனை தெய்வங்களும் நாளை உன் இல்லத்திற்கு வரப்போகின்றார்கள். நீ செய்த பூஜைகளினால் தான் அவர்கள் உன்னுடைய இல்லத்திற்கு வருகின்றார்கள் என்பதனை நீ எப்பொழுதுமே தெளிவாக நம்ப வேண்டும். என் செல்ல குழந்தையே, கவலைப்படாமல் இரு. உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே உன்னை பின்தொடர்ந்து வந்ததை எண்ணி வேதனைப்படாதே. எல்லாவற்றிற்கும் நாளைய விடியலில் உனக்கு முற்றுப்புள்ளி கிடைத்துவிடும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். நாளை முதல் உன் வாழ்க்கையில் உன் கஷ்ட காலத்திற்கு முடிவு பிறந்துவிடும். நீ அடைந்த அத்தனை பிரச்சனைகளும் வேதனைகளுக்கும் இதோடு உன் வாழ்க்கையை விட்டு விலகி செல்லும். உனக்கு சோதனைகள் கொடுத்தவர்கள் எல்லாம் இனி உன் வாழ்க்கையில் உன்னை திரும்பி கூட பார்க்க நினைக்க மாட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெய்வங்கள் மிகப்பெரிய தண்டனையை கொடுத்துவிட்டது என்பதுதான் உண்மை. என் செல்லமே, வெளியில் சொன்னால் அவர்களின் கௌரவம் குறைந்து போய்விடும் அல்லவா? அவர்கள் செய்தது தவறு என்றாகிவிடும் அல்லவா? அதனால்தான் அந்த விஷயத்தை அவர்கள் ஒரு பொழுதும் வெளியில் சொல்ல மாட்டார்கள். என் பிள்ளையே, நன்றாக இருக்கின்றார்கள் என்று அடுத்த அவர்களை பார்த்து பொறாமைப்படாமல் நாம் எந்த நிலைமையிலாவது இருக்கின்றோமா என்று எண்ணி நீ சந்தோஷப்படு. நிச்சயமாக உனக்கான நிம்மதி உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இந்த காலகட்டம் இல்லை என்றால் உனக்கான நல்ல நேரம் இனிமேல் தான் ஆரம்பிக்கப் போகின்றது. என் குழந்தையே, உனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த ஒவ்வொரு சோதனைகளும் இனிமேல் இந்த வாழ்க்கையிலிருந்து உனக்கு விலகப் போகின்றது. உன்னை
மீட்டெடுக்கப் போகின்றன. இனி எதை நினைத்தும் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உன்னுடைய நல்ல மனதிற்கு இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டுதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று இந்த நிமிடம் இந்த அம்மாவின் வாக்கினை கேட்கும் பொழுது உன் கர்ம வினைகள் அத்தனையும் நிச்சயமாக உன்னை விட்டு விலகிவிடும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் தங்கமே, இன்று உன் அம்மா உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தியானது மிக மிக முக்கியமான செய்தி. இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நீ மிகவும் அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தியாகும். என் தங்க குழந்தையே, உன் அம்மா நான் உன் வாழ்க்கையை பற்றியும் உன் துணையை பற்றியும் உன் துணைக்காக காத்திருக்கும் ஒரு பெண்ணை பற்றியும் சொல்ல வந்திருக்கின்றேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ தெரிந்து கொள்ளதானே வேண்டும். என் அன்பு குழந்தையே, எத்தனையோ நாட்களுக்கு பிறகு உனக்கும் உன் துணைக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் மறைந்து இப்பொழுது உன் உறவு உன்னை தேடி வர தயாராகிவிட்டது. இந்த உறவு உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக என் குழந்தை, நீ இந்த வாழ்க்கையில் இந்த உறவின் மீது நீ வைத்திருக்கின்ற அன்பு இன்னமும் அதிகமாகி வரும் பொழுது ஒட்டுமொத்த அன்பையும் அவர்களிடத்தில் கொட்டி தீர்க்க வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கின்றாய். ஆனால் நான் சொல்கின்ற ஒருவர் இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள் எதுவுமே உன் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்துவிடக்கூடாது என்பதற்காக இடையில் வழிமறைத்து உன்னுடைய சந்தோஷங்கள் அனைத்தையும் பறிப்பதற்காக காத்து கொண்டு இருக்கின்றது என்பதனை நீ தெரிந்து கொள். இப்படி உனக்கும் உன் உறவுக்கும் இடையில் வழிமறித்து நிற்கின்ற இந்த பெண் யார்? அவளின் தேவைதான் என்ன? உன் வாழ்க்கைக்குள் அவள் நுழைய வேண்டிய காரணம் என்ன? அம்மா உனக்கு அதனை நான் வெளிப்படையாக சொல்லிவிட வந்திருக்கின்றேன். என்னவென்றாலும் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு என்று பேசுகின்ற உன் தாயானவள் நான் அல்லவா? எதையும் ஒளித்து மறைத்து வைக்க தெரியாதவள். ஏனென்றால் இந்த வாழ்க்கையை இங்கு பதம் பார்க்க நினைத்து விட்டார்கள். இதற்கு மேலும் நாம் மறைத்து வைத்து இவர்கள் துன்பங்கள் கொடுப்பார்கள் என்று யோசித்து கொண்டிருந்தோமேயானால் இந்த வாழ்க்கை மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு தந்து கொண்டே இருக்கும். மேலும் மேலும் பல இன்னல்களை உன் வாழ்க்கையில் நடத்தி கொண்டே இருக்கும். அதனால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் சரியான புரிதலை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா நான் இன்று உன் முன்னிலையில் வந்திருக்கின்றேன். என்னவாகிவிட்டது, ஏதுவாகிவிட்டது என்று என் குழந்தை நீ வருத்தப்படுகின்றாய் அல்லவா? ஆனால் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களும் உனக்கான உண்மைகளும் இந்த வாழ்க்கையில் இனிமேல் உனக்கு மிகப்பெரிய புரிதலை உனக்கு கொடுக்க வேண்டும். இந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய மாறுதல்களை கொடுக்க வேண்டும். உன்னை சுற்றி வருகின்ற அத்தனை விஷயங்களிலும் உனக்கான உண்மைகளை நிச்சயமாக நீ எடுத்து சொல்ல வேண்டும். இதையெல்லாம் இந்த அம்மா உனக்கு எடுத்து சொல்ல வந்திருக்கும் பொழுது என்னையே உன்னிடத்தில் பேச விடாமல் தீய சக்திகள் தடுத்து நிறுத்தத்தான் முயற்சி செய்கின்றது. எங்கே உனக்கு இந்த அம்மா நல்ல விஷயத்தை சொல்லி உன்னை நல்வழிப்படுத்தி விடுவாளோ, வாழ்க்கையில் தீமைகள் எல்லாம் சேர்ந்து நடத்துகின்ற விஷயங்கள் உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி விடுவாளோ என்று சொல்லி இங்கே தீமையின் ஆட்டம் அதிகரிக்க தொடங்கி இருக்கின்றது. எந்த தீமை எத்தனை ஆட்டத்தை ஆடினாலும் இந்த அம்மாவின் முன்னால் அதுவெல்லாம் எடுபடுமா? இந்த அம்மா அதற்கெல்லாம் வாய்ப்புகளை கொடுத்து விடுவேனா? நிச்சயமாக நான் ஒரு பொழுதும் கொடுத்து விட மாட்டேன் என் தங்க குழந்தையே. அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை சுற்றி நடப்பது எல்லாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன்னை தேடி வந்த இந்த அம்மா இந்த வாழ்க்கையில் உனக்கு நடத்த நினைப்பது எல்லாம் என்னவென்றும் நீ சரியான புரிதலை கொண்டு வந்தும் நிறுத்தும் பட்சத்தில் உனக்கான பல உண்மைகளை நான் தந்துவிட நினைக்கின்றேன். எவ்வளவு துன்பங்களை கொடுத்திருந்தாலும் உன் வாழ்க்கைக்கும் உனக்கும் ஏகப்பட்ட கஷ்டங்களை இவர்கள் கொடுத்திருந்தாலும் இந்த அம்மா நான் இருக்கும் பொழுது
இதுவெல்லாம் சாத்தியமல்ல என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் இப்படி நினைக்கின்றார்கள்? இந்த பெண் எதற்காக உன் வாழ்க்கைக்கு குறுக்கே நிற்கின்றாள் என்று பார்க்கும் பொழுது ஒரு விஷயத்தை நான் புரிந்து கொண்டேன். இது பொறாமை எண்ணத்தை கொண்ட பெண். இந்த பெண்ணானவள் ஒன்று உன் வாழ்க்கை துணையின் தாயாக இருக்கலாம், அல்லது உன் வாழ்க்கை துணையின் உடன் பிறந்த உறவாக இருக்கலாம். என் செல்ல குழந்தையை, யாருடைய நடவடிக்கைகள் அம்மா சொல்வது போல இருக்கின்றதோ அவர்கள் தான் இதை செய்திருக்கின்றார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இத்தனை நாளும் உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்பட்ட பிரிவு உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பிரிவாக இருந்தது. நீ நினைத்து நினைத்து பார்த்து மிகுந்த வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய். மிகுந்த துன்பங்களை நீ அனுபவித்து கொண்டிருந்தாய். எதுவானாலும் இந்த வாழ்க்கையில் நமக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை எல்லாம் நாம் சரியாக உணர்ந்து கொள்ள முடியாதபடிக்கு என் பிள்ளை நீ ஏகப்பட்ட கஷ்டங்களோடும் கண்ணீரோடும் கவலையோடும் இருந்து கொண்டிருந்தாய். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு நடப்பதை எல்லாம் உன்னால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. நம் துணைதானே, நம் வாழ்க்கை தானே, அவர்கள் மட்டும்தானே எல்லாம். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் நமக்கு இப்படி ஒரு துன்பத்தை கொடுக்கலாமா என்று சொல்லி என் குழந்தை நீ மிகுந்த வேதனைப்பட்டு நின்று கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னை தேடி வரும் பொழுது நான் உன் முன்னால் ஒரு விஷயத்தை நடத்தும் பொழுதும் இதையெல்லாம் நாம் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என் தங்க குழந்தையே, இந்த அம்மா வாழ்க்கையில் உனக்கு என்ன நடத்துகின்றாள் என்பதனை நிச்சயமாக நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். உன்னை தேடி வந்தும் நான் உனக்கு கொடுக்கும் பொழுது இதையெல்லாம் நீ சரியான புரிதலிலும் சரியான தெரிவோடும் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த பெண்களினுடைய சூழ்ச்சிகளானது உனக்கு காரணம் தெரியும். உனக்கும் உன் துணைக்கும் இடையில் அந்யோன்யம் அதிகமாகத்தான் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் அதை தீர்த்துவிடக்கூடிய நிலையில்தான் நீ இருந்து கொண்டிருக்கின்றாய். ஆனாலும் என்ன செய்ய முடியும்? இது போன்ற பெண்கள் உள்ளே நுழைந்து அங்கே கலகத்தை மூட்டும் பொழுது எந்த பக்கம் சாய்வது என்று தெரியாமல், யார் பேச்சினை கேட்பது என்று புரியாமல் ஐயோ என்று விலகி சென்றவர்கள்தான் உன் துணை. இப்படி ஒரு வாழ்க்கையை வேண்டாம் என்று நினைக்கின்ற அளவிற்கு இவர்களின் ஆட்டம் அதிகரித்து விட்டது. என் குழந்தையை, பொதுவாகவே நாம் சந்தோஷமாக இருக்கின்றோமா இல்லையா? நம்மை சார்ந்தவர்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்களா? அவர்களுக்கு கிடைத்த வாழ்க்கை நிம்மதியாக வாழ வேண்டும் என்று நினைப்பதுதான் நல்ல உறவாக இருக்க முடியும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இவர்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். உன் துணையோடு நீ சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று நினைக்கின்றார்கள் என்றால் இவர்கள் நல்ல மனிதர்களே இல்லை என்பதுதானே பொருள். இவர்களின் எண்ணங்கள் எப்படி இருக்கின்றது என்றால், நம் துணையோடு வாழவிடாமல் இவர்கள் செய்கின்றார்கள் என்றால் அந்த இடத்திலேயே எதிர்த்து கேள்வி கேட்க ஒரு முறை துணிந்து விட்டால் அடுத்த முறை உன் வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு இவர்கள் யோசிப்பார்கள். ஆனால் நீ கொடுத்த இடம்தான் இப்படி ஒரு நிலையை உருவாக்கி இருக்கின்றது. அன்று இவர்கள் சொன்ன ஒரு செயலை நான் அப்படியே சொல்லட்டுமா? இது நடக்கவில்லை என்று உன்னால் ஒரு பொழுதும் சொல்லிவிட முடியாது. இப்படி ஒரு செயல் நடந்த பிறகு உன் துணையின் மீது நம்பிக்கை இல்லாமல் அவர்களிடம் நாம் மனவேதனை படுகின்றோம் என்றால் அது நிச்சயமாகவே துணையினுடைய தவறுதானே, வேறு எதுவும் கிடையாது. என்ன நடந்தது தெரியுமா? உனக்கும் உன் துணைக்கும் இடையில் ஏற்பட்ட ஒரு சிறு சிறு வாக்குவாதங்கள் பிரச்சனைகளாக இருந்ததல்லவா? அந்த பிரச்சனை அப்படியே முடிந்திருக்க வேண்டியது. ஆனால் அந்த பெண் அருகில் இருந்து இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்ததனால் சற்று உனக்கு கோபம் அதிகமாகி அந்த இடத்தை விட்டு நீ வெளியேறி விட்டாய். உடனே அந்த பெண் உன் துணையிடம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பார்த்தாயா இவள் எப்படியெல்லாம் செய்கின்றாள் என்று பார்த்தாயா? இன்னுமா இவர்களை வைத்து நீ வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாய் என்ற ஒரு கேள்வியை அந்த பெண் கேட்டிருக்கின்றாள். அந்த நேரத்தில் உன் துணை சொன்ன பதில் என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா? எனக்கு தெரியும், என் வாழ்க்கை துணையை பார்த்து கொள்ள எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்து கொண்டு செல் என்று சொல்லியிருந்தால் அவர் உண்மையாகவே உன் அன்பிற்கும் தகுதியானவர். அதையெல்லாம் தாண்டி அந்த பெண் சொல்லும் பொழுது இவர்
தலையாட்டி கொண்டு, ஆமாம், நீ சொல்வது சரிதான், இவர்களுக்கு சற்று திமிரு அதிகம்தான் என்பது போல பேசியிருப்பார்களேயானால் அவர்கள் சொல்வது சரி, இவர்கள் தலையாட்டி இருப்பார்களேயானால் நிச்சயமாக என் குழந்தையே, இந்த இடத்தில் நீ புரிந்து கொள், இந்த வாழ்க்கை துணையை பற்றி நீ சற்று யோசிக்கத்தான் வேண்டும். ஏனென்றால் வாழ்க்கை இன்றோடு முடிந்து விடுவது கிடையாது. காலம் முழுவதும் இந்த பயணத்தை இவர்களோடு நீ தொடர வேண்டி இருக்கின்றது அல்லவா? காலம் முழுவதும் இவர்களோடு நீ கடந்து செல்ல வேண்டி இருக்கின்றது அல்லவா? அப்படி இருக்கும் பொழுது என் குழந்தை, இதையெல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உன் வாழ்க்கைக்கு தருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று நீ புரிந்து, நிச்சயமாக என் குழந்தை நீ இதை உணர வேண்டும். என் தங்க குழந்தையை, இதை நீ உணர்ந்து கொண்டாயானால் உன் வாழ்க்கை நிச்சயமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம்